வணக்கம். நம்ம ஊர்ல எக்ஸாம் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையா எல்லா crowd-மே ஏத்துக்கவே இல்லன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில பார்த்தீங்கன்னா, இது சரியில்ல. இது நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப பாதகமா இருக்கிறது மட்டும் இல்லாம, இது ப்ரொடக்டிவா இல்ல. நம்ம நாட்டோடைய அடுத்த காலகட்ட சந்ததியினர் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு முறையில அடுத்த கட்டத்துக்கு தங்களோட வாழ்க்கையில படிப்பு, இல்ல வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அதுல ஒவ்வொரு தேர்வு முறையிலயும் ஒரு குளறுபடி இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே நம்புறாங்க. இப்போ நம்ம நடைமுறையில சரியா இருக்குன்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சரியா இருக்கிறது இல்ல. இது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல முழுக்க ஒரு பக்கம் நியாயம் இல்ல தப்புன்னு சொல்லிட்டு எழுதி கட்டிட முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீட் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கலாம். அதை ஏத்துக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், ஏத்துக்காமலும் நம்மளும் பார்த்தீங்கன்னா போராடிட்டே இருக்கோம். போராடிட்டே இருந்தாலும் நம்ம பசங்களை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிட்டே இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சின்ன சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா சிபிஎஸ்இ வினாத்தாள் திருத்தும் முறையில ஒரு பெரிய அது ஸ்கேம்னு சொல்றதா, இல்ல ஒரு மிஸ்டேக்னு சொல்றதா, இல்ல பிளண்டர்னு சொல்றதா, ஒரு கிராஷ்னு சொல்றதா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அதை குறித்து நீங்க எல்லாருமே பேசு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு அந்த தலைப்புல பேச போறோம். அண்ட் இன்னொரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல லீக் ஆயிருந்துச்சு. அந்த சூழ்நிலையில அதை பத்தி பேச சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ப்ரிப்பேர்டான அந்த சம்பவம் மட்டும் இல்லாம, எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது ஒரு பாரபட்சமான முறையிலையும், நார்த் இந்தியால பல இடங்கள்ல நீட் அப்படிங்கிறதே ஒரு ஸ்கேமா இருக்கு. அந்த எக்ஸாம் சிஸ்டத்திலேயே நிறைய கேள்விக்குரிய ஒரு விஷயம்லாம் இருக்குன்றத பத்தி எழுதி வச்சிருக்கோம். அந்த தேர்தல் சமயம் முடிஞ்சு நிறைய பார்த்தீங்கன்னா முதல்வர் பத்தியும் தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசிட்டே இருந்ததுனால அதை பத்தி பேச முடியாம போயிடுச்சு. அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்தை நீங்க கேட்டோன்னா எனக்கு தெரிஞ்சது, எனக்கு புரிஞ்சது, இதை பத்தி பேசலாம்னு வந்துட்டேன். ஸோ பேசிக்கலி இப்போ நடந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்இ எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதோட வினாத்தாள்லாம் திருத்தினாங்க. அதோட ரிசல்ட்லாம் வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளறுபடி. அதுல ஏன்னா ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்எம்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது இந்த வினாத்தாள் திருத்தும் முறை டிஜிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. ஓஎஸ்எம்னா ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அதோட விரிவுரை. அதுல பேசிக்லி என்ன பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் இருக்கு, பேப்பர் இருக்குன்னா, அந்த பேப்பரை இப்போ நம்ம ஸ்கேன் பண்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம், அந்த சாஃப்ட்வேர்ல பேசிக்லி அதுல இதுதான் ஆன்சர், இதெல்லாம் தான் விஷயம் ஃபீட் பண்ணிட்டோன்னா, அந்த ஆன்சர் ஷீட்டை அது ஆன்லே அதன் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க வினாக்கு கரெக்டான விடை அளிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணி அதற்குண்டான ரிசல்ட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங், ஓஎஸ்எம் அப்படிங்கிற முறை. ஸோ இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சிபிஎஸ்சிக்காக கண்டுபிடிச்சி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, உலகத்திலே இதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. யூகேல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில எக்ஸாம்ஸ்க்கு ஏற்கனவே இந்த முறையை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஆன்சர் ஷீட்ஸை பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டனாக இருந்தாலும் அதை ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் மூலியமா திருத்துறது அப்படிங்கிறது பல நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. பல இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த முறையை கையாளுறது உண்மைதான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா முழுக்க அங்கே இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த ஓஎஸ்எம் முறையில தான் திருத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்க ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி பண்ணி சில இடங்கள்ல மட்டும், சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இது ஒரு நடைமுறையா இருக்கு. இதை இந்தியா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரி சிபிஎஸ்இ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பீப்புள் தான் படிக்கிறாங்கங்க. ஸ்டேட் போர்டு சிலபஸை கம்பேர் பண்ணா கூட நம்ம இந்தியா ஒரு பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடுங்கிறதுனால ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த விதமான எக்ஸாம்ஸ் அசஸ்மெண்ட்குள்ள போயிட்டு வெளில வர போறாங்க. அவங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ்லாம் இதன் மூலியமா அசஸ்மெண்ட் பண்ணி மார்க்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்தியாவில் இது பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வாட்டி ரிசல்ட்ஸ்ல நிறைய குளறுபடிகள் ஆயிருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பிரச்சனையே இந்த ஓஎஸ்எம் மூலியமா வரக்கூடிய அந்த திருத்தம், அந்த ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிளண்டரா இருக்கு. ஸோ பேசிக்லி பாத்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர்லேயே அந்த சிஸ்டம்லேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ இவங்க இந்த வினாத்தாள் திருத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நிறைய இடங்கள்ல நாங்க எழுதுனதை எங்களோட வினாக்கள் விடைகள்ல பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்காது. பல இடங்கள் அந்த ஸ்கேன்டு காப்பீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறது பாத்தீங்கன்னா நிறைய பிளர்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இது கரெக்டா திருத்தி இருக்குன்னு தெரியல. ஒருத்தங்க 2 பேர் சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு தெரியும் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முனைப்பு காட்டி, மற்ற பசங்களாம் அப்படி படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அதற்காகவே ரொம்ப ஓவர் ட்ரைனிங் இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா யார் 100 இருக்கிறது, யார் 99, 98 இருக்கிறது, 90ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும். அதில் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா நான் 100 எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுகுறவங்க இருப்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ படிச்சிருந்தேன், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், நான் இதுதான் கண்டிப்பாக எழுதியிருந்தேன், எனக்கு இந்த மார்க்ஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் முடிஞ்ச
அந்த கொஸ்டின் பேப்பரை போட்டு ஜல்லடை போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டோட ஒத்தே போல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் இது அப்படியே பரவி வந்து யாருக்குமே இந்த ரிசல்ட்டில் வந்து திருப்தியே இல்லை, சரியான ரிசல்ட்டை இந்த ஓஎஸ்எம் முறை மூலயமா வெளில வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கும் ஒன்றும் இங்கன்றமா வெடிக்குது. ரொம்ப கோபமான குரல்கள் வெடிச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு குரூப் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு திரும்பியும் சிபிஎஸ்இ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிபிஎஸ்இ அப்படிங்கிற பாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா கூட இதை கண்காணிக்கும் இடத்துல வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேலே இது வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். எப்படி இதை வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சி இன்னோவேட்டிவாக உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது ஓகே, பாடத்தை நீங்கள் டெஸ்ட்லாம் சரியாக பண்ணி எந்த அளவுக்கு அதில் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு மாணவிகளுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் இது. ஏன்னா இந்த மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட மேல் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியா வந்து கேள்விக்குண்டான ஒரு விஷயமாவே இருக்கும்ன்றதுனால ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்க டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க போறீங்க அப்படின்னா வந்து 99.9 எடுத்தவனுக்கும் 99.8 எடுத்தவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு போட்டி இருக்கும். ஜஸ்ட் 1%, 0.1%ல மிஸ் பண்ணவங்களும் நிறைய பேர். அந்த அளவுக்கு இதோட அக்யூரேசி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால எப்படி நீங்க இந்த ஓஎஸ்எம் முறையை வந்து சரியா டெஸ்ட் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பல பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோடைய ரொம்ப ஒரு கோபமான ஒரு குரலாக இருக்குது. இதில் குறிப்பாக வந்து ஸ்கேனிங் குவாலிட்டி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் மிஸ் மேட்சே நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் எழுந்து, அது மட்டும் இல்லாமல் போர்ட்டல் ஃபெயிலியர்ஸ் இதை திருப்பியும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவாலியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் காசு கட்டி போகிறப்போ வந்து காசு கட்டும் போதே இல்லை காசு கட்டினதுக்கு அப்புறமா கிராஷ் ஆயிடுறது, அப்படி உள்ள போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நின்றுதுன்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஃபெயிலியர் இருக்கப்போ எப்படி இந்த திருத்து முறை வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அண்ட் எக்ஸாமினர் ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கூட எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கான அவங்க ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாங்களே அது வந்து ரொம்ப ஓவரா ரஷ் பண்ணிட்டாங்களோ, ரொம்ப சீக்கிரமா இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எனக்கு அடுத்த காலேஜ் இயர் வந்து அகாடமிக் இயர் தொடங்கிறோன்றதுனால ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுமே பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனையை அந்த ஓஎஸ்எம் முறையில் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தரப்புல இருந்து இதை வச்சு கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டுமானும் அரசியல் பண்ணியே ஆகணும். ராகுல் காந்தி வந்து இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாரு. மல்லிகார்ஜுன கார்கே வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஆனால் தர்மேந்திர பிரதான் இருக்காருல்ல நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக நடந்த ஒரு பிரச்சனை வச்சு இந்த ஹோல் சிஸ்டமே நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக வந்து சொல்லிட்டு போனாலும் இது எல்லா தரப்பினருக்குமே ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா வந்து என்னைக்கா இருந்தாலும் அந்த மேனுவல் முறையை தான் நம்ம வந்து நம்புவோம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஆன்சர் ஷீட்ஸ்ல வந்து ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அசஸ்மெண்ட்ல இந்த 20 ஆன்சர் ஷீட்டோட அந்த ரிசல்ட்ஸோட ப்ராப்ளம் கண்டுபிடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா 13,000 பேப்பர்ஸ் அதாவது ஆன்சர் ஷீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா வந்து திரும்பியும் பாக்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு தப்பு வந்து எல்லாத்தையும் சீட்டு கட்டு மாதிரி சரிச்சிடும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஹோல் சிஸ்டமை நீங்கள் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி பார்த்து தானே உள்ளே கொண்டு வந்துருக்கணும். இப்போ பாருங்க ஒரு 20 பேப்பருக்காக 13,000 ஆன்சர் ஷீட்ஸை பார்க்க வேண்டிய அளவுக்கு தான் நீங்கள் டிஜிட்டலாக ஒரு வேலையை ஈஸியாக கொண்டு வரணும் மாற்றணும்னு நினச்சா கூட திரும்பவும் வந்து ஒரு பெரிய குளறுபடியில் போய் வந்து மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு டீனேஜ் ஹேக்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர், அவர் வந்து ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை காட்டி நீங்கள் வச்சிருக்கிற அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சிபிஎஸ்இ அவருக்கு விடையளிக்கும் விதமா வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி வல்னரபிலிட்டிஸ் இருக்க தான் வந்து செய்யுது. முழு சிஸ்டம் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன போர்ட்டலில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வாயையும் வந்து மூட முயற்சிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இது வந்து அக்யூரேட்டான ஒரு மார்க் வாங்கி இந்த இடத்துல தான் போய் சேர்ந்து இப்படிதான் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிற பெரும்பான்மையான சிபிஎஸ்சியில் இருக்க படிக்கிற பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி கையாண்டு யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து கோவத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன விடையளிக்க போகுது சிபிஎஸ்இ அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம இதில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம்குள்ளே உள்ள கொண்டு வரோம், பல பேரோட லைஃப் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு எந்த கிராஷும் ஆகாமல் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு சிபிஎஸ்இ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பாதகமாக அமைஞ்சது அப்படிங்கிறது அவங்களால லைஃப்பில் என்றைக்குமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்.